எதற்காக வாழ்கின்றோம், எங்கு செல்ல போகின்றோம். அதற்கு தெளிவான முறையில் குர்ஆன் கூறுகின்றது, இந்த உலகத்தில் மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள். இறைவன் கூறுகின்றான், லிமாதா ஹலகல்லாஹுல் இன்சான், எதற்காக மனித பிறங்கள் உலகத்தில் படைக்கப்பட வேண்டும். இறைவன் கூறுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு காரணத்தால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகத்தான், என்னை துதிப்பதற்காகத்தான், என்னை துதிப்பாடுவதற்காகத்தான் இவ்வுலகத்தில் மனித பிறவிகளை படைத்திருக்கின்றேன் என்று இறைவன் தெளிவாக கூறுகின்றான். சரி, இறைவன் படைத்து விட்டான், தொழுவதற்காக படைத்துவிட்டான், வணங்குவதற்காக படைத்துவிட்டான். எவ்வாறு அவன் வணங்குவது, எப்படி அவன் வணங்குவது? ஒரு காலம் இருந்தது, இறைவன் இருக்கின்றான், இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. எப்படி அமல் செய்வது, அவனுக்கு எப்படி நாம் நன்றி செலுத்துவது? அதுவே இறைவன் கூறுகின்றான், வாக்கிமு ஸலத வாத்து ஸகாத், நீங்கள் தொழுகுங்கள், ஸகாத்தை கொடுங்கள். இறைவனை நீங்கள் தொழுக, வஹுவல்லதி இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அனைவரும் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் தொழுவதன்